தஞ்சாவூரில் ஹெல்மெட் அணிவதை தொடர்ந்து கடைபிடித்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை தேர்வு செய்து புத்தாண்டு தினமான இன்று அவர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் வகையில் தனியார் அறக்கட்டளை சார்பாக தங்க மற்றும் வெள்ளிக்காசுகள் பரிசாக வழங்கப்பட்டன. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜனவரி 1, 2025 இன்று முதல் நாளே ஜோதி அறக்கட்டளை சார்பாக தலைக்கவசம் அணிந்து வந்த எங்களுக்கு ரெகுலராக நோட் பண்ணி எங்களுக்கு தங்க காயினும் வெள்ளி காயினும் கொடுத்ததுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தலைக்கவசம், உயிர்கவசம் நிறைய பேர் ஆக்சிடெண்ட்டில் மரணம் அடைகிறாங்க. அந்த மரணத்தை தவிர்க்கிறதுக்காக தலைக்கவசம் ரொம்ப அவசியமானது. இது நாங்கள் தொடர்ந்து இதுமாரி இனிமேல் தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போவோம். எங்களை பார்த்தா அனைவரும் இனிமேலே தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போவோம் நினைக்கிறேன். டூ வீலர் ஓட்டுற எல்லாருமே தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போகணும். மஞ்சுளா சார், என் பேர் சுரேஷ்குமார் சார். ஆக்சுவலாக பார்த்தா திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஸோ இது மாதிரி ஜோதி அறக்கட்டளையிலேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சார், தம்பி நானும் ஃபேமிலியே எப்போதுமே ஹெல்மெட் எப்போதுமே அணிவோம். ஸோ நாங்கள் காலையில் வேலைக்கு போகிறோம், திருப்பி சாயங்காலம் வரும்போது எல்லோரும் உயிரோடு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைவுக்காக ஒரு சாலை விதிகளை கடைபிடிக்கிறதுக்காக நாங்கள் ஹெல்மெட்டை என்றைக்குமே அணிவோம் குடும்பத்தோட. ஸோ திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. சார், இது மாதிரி ஜூலை 14 உங்களை ஃபோட்டோ எடுத்தோம், ஃப்ரீ பெட்ரோல் கொடுத்தோம். ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன பரிசு இருக்குது, நீங்கள் இந்த பழைய கலெக்டர் ஆஃபீஸ் வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் காலையில் வந்தோம் நாங்கள். ஸோ பார்த்தா பெரிய பரிசு கொடுத்துருக்குறாங்க, கோல்டு காயின்னு. ஸோ அது வாழ்க்கையில் மறக்க முடியாது. இருந்தாலும் இந்த அவேர்னஸ் கொடுக்குற இவங்களுக்கு, ஸோ இப்போ நம்ம உயிருக்காக இவங்கெல்லாம் ஏன் கஷ்டப்படுறாங்க? ஸோ இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ போக்குவரத்து காவலர்கள் ஒரு சைடு கஷ்டப்படுறாங்க, ஹெல்மெட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க, யாரும் கேட்குறதே இல்லை. ஸோ நிறைய பேர் இப்போ ரோட்டில் பார்க்குறதுல நிறைய பேர் ஹெல்மெட்டு போடல. ஸோ அவங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது, போலீஸ்காரங்களுக்கு நம்மளை உயிருக்கு அவங்க இது பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஸோ இவங்க ஜோதி அறக்கட்டளை இவங்க எதுக்காக இப்படி கஷ்டப்படுறாங்க? ஏன்னா நம்ம உயிர் அவங்களுக்கு எதுக்கு? ஸோ நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இதை பார்க்குற எல்லாருமே தயவு செய்து ஹெல்மெட்டு போடுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஹெல்மெட்டு போடுங்க, உங்கள் பொண்டாட்டிங்களுக்கு ஹெல்மெட்டு போடுங்க, ஒரு நல்லபடியாக சிறப்பாக இது பண்ணுங்க. ஸோ இல்லைன்னா ரொம்ப டாக்டர்ஸ் எல்லாம் போராடுறாங்க. ஸோ அவங்க அதுக்கு மேலே கடவுள்னு சொல்கிறோம் டாக்டர்ஸை, அவங்களுக்கு ஓரளவு அடிபட்டு போனால் கூட அவங்க காப்பாற்றிடுறாங்க. இந்த ஸ்கல்லில் அடிபட்டால் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுலேருந்து ஓரளவாச்சும் காப்பாற்றி நம்ம கொண்டுட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு தந்த ஜோதி அறக்கட்டளைக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் ஊடகங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். தலைக்கவசம் நம்ம உயிர் கவசம், அது நீங்க மறந்துடாதீங்க, ஓகேங்களா? தலைக்கவசம் நம்ம உயிர் கவசம். நம்ம குழந்தைங்களை நம்ம வீட்டுல பாத்துக்கிறத விட டிராவல் பண்ணும்போது நிறைய பேர் பாத்துக்கலாம். நம்ம அறக்கட்டளை இது மட்டும் இல்ல, நிறைய பல விஷயங்களும் பண்றாங்க. அதுல சிறந்த விஷயம்னு நான் இதை சொல்லுவேன். நான் 2011 இப்ப வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் ஹெல்மெட் போடாம எங்கேயுமே போனதில்லை. என் பின்னாடி உட்கார என் சிஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்ல என் குழந்தைங்களா இருக்கட்டும், இல்ல ரிலேட்டிவா இருக்கட்டும், அவங்களுக்கும் என் ஹெல்மெட்டை போட்டு இன்னொரு ஹெல்மெட் போட்டு தான் நான் எப்பயுமே எங்கேயுமே கூட்டிட்டு வருவேன். நான் நினைப்பேன், இல்லடா நம்ம இவ்வளவு ஹெல்மெட் போடுறோம், இவ்வளவு பேர் நிறைய பேர் ஹெல்மெட்டே இல்லாம சுத்திட்டு இருக்காங்களே, இந்த அவேர்னஸ் யாராவது தெரிவிப்பாங்களா அப்படின்னு நாங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு நல்லா பிரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப நம்ம ஜோதி அறக்கட்டளை இதை ஒரு பெரிய அவேர்னஸா எடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நிறைய இடத்துல பாப்பேன், நம்மளுக்கு எந்த வச்சு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குமான்னு. நான் என் பையனுக்கு எப்பயுமே ஹெல்மெட் போட்டு தான் கூட்டிட்டு போவேன். அப்பதான் என் ஹஸ்பண்ட் இவங்களோட போனதா ஜோதி அறக்கட்டளை அவங்க எடுத்து ஃப்ரீ பெட்ரோல் கொடுத்தாங்க. இந்த அவேர்னஸ் ஃப்ரீ பெட்ரோல் கிடைக்குதுன்றத பார்க்காம ஹெல்மெட் போடணும்னு சொல்றத அவங்க வலியுறுத்துறத நீங்களும் கடைபிடிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உயிர் கவசம், தலைக்கவசம், நம்ம உயிர் கவசம். ஜோதி அறக்கட்டளைக்கும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிகள். என் பேரு சரண்யா.